பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நியாயாதிபதிகள் 6:14. உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவர்களை மீதியானியருடைய கரங்களிலே ஆண்டவர் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட்டார். 7 ஆண்டுகள் மீதியானுடைய கரத்தில் அடிமைகளாக இருந்த அந்த நாட்களிலே தான் கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய தகப்பனுடைய வயலின் விளைச்சல்களை மீதியானியர் அபகரித்து கொண்டு போய்விடுவார்கள் என்று ஆலைக்கு அருகிலே போரடித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று. அப்பொழுதுதான் கிதியோன் சொன்னான், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று சொன்னான். ஏன் இந்த உபத்திரவங்கள், பாடுகள் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு நான் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கையிலிருந்து விடுவிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம், நான் மிகவும் சிறியவன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை அங்கே அவன் சொல்லுகிறான். என்னாலே ஒன்று முடியாது என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ இந்த பலத்தோடே நீ போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று ஆண்டவர் கிதியோனை பார்த்து திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொன்னார். உடனே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் பலனடைந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மீதியானியருக்கு எதிராக அவன் கடந்து போய் அந்த யுத்தத்திலே ஜெயமெடுத்தான் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை பலவிதமான பயத்தோடு கூட, ஐயோ என்னாலே முடியாது, நான் மிகவும் எளியவன், நான் சிறுமையானவன் என்று சொல்லி ஒருவேளை உங்களையே நீங்கள் தாழ்வாய் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஆகவே தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நிச்சயமாக சத்துருவின் கைக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். அவர் நம்மை விடுவித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் சத்துவத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாரையும் மேற்கொண்டு நம்மை மேன்மையாக ஆண்டவர் பலப்படுத்தி உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய கை உறுதியாயிருக்கும், அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இருக்கிற இந்த பலத்திலே அவர் இணைந்து வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி, அவருடைய உறுதியான கரம் நம்மோடு கூட இருந்து, அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தி சத்துருவின் எல்லா கிரியைகளையும் மேற்கொண்டு மேன்மையான உன்னத ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகை
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீ பயப்படாதே. கிதியோன் பயந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இருக்கிறபடியினாலே அந்த விசுவாசத்திலே நாம் முன்னேறி செல்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் பல விதமான பயத்தினாலே சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஒருவேளை மனதளவிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பொருளாதார ரீதியிலே ஒருவேளை நீங்கள் நலிந்து காணப்படலாம். ஆனால் பலவீனரை தாங்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எப்படி கிதியோனை பலப்படுத்தி ஒரு பெரிய ஆயுதங்களும் இல்லாதபடி சாதாரணமான ஒரு காலி பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலத்தை வைத்து ஆண்டவர் மீதியானியரை முற்றிலுமாய் முறிய அடித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு தப்புவித்து மீட்டுக் கொண்டார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நாம் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்து முன்னேறி செல்லுவோம். அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாரி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா என்ற வார்த்தையை கொடுத்தீர். கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ சொல்லுகிறேன். நாங்கள் பலனடைந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். எல்லா பயத்தையும் எங்களை விட்டு அகற்றி போடும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.